வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரிஸில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. முதல்ல நம்ம மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. இது கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கான முதல் டிப்பு. நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டிங்கன்னா சீக்கிரமாக கட்டி பட்டுரும். அதுக்காக தான் நம்ம கட்டி இல்லாமல் வரதுக்காக தான் முன்னாடியே நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிறோம். கலந்துட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி வரும். நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இது நல்லா திக்காகி இந்த மாதிரி நுரைச்செல்லாம் வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆனதையும் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும், திக்காகவும் ஆயிருக்கும். இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். 5 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது ஹெல்தியான ரெசிபிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது சேர்க்குறதுக்கு பாருங்கள். அஸ்கா சர்க்கரையை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காலையில் டீ, காஃபி, வெறும் பால் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப நாள் நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வர ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது இது நல்லா திக்கானதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு இந்த டம்ளரில் நான் பால் சேர்த்துக்கிறேன். பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். நீங்கள் காய வச்சு பால் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை பாலே சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மறுபடியும் பொங்கி தானே வருது. ஸோ அதனால் நான் பச்சை பாலே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் வந்த உடனேயும் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோன்னா நம்ம இன்னும் கஞ்சி குடிக்கும்போது நல்லா நடுவுலையும் தேங்காய் வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸோ அது நல்லா யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் கலந்துக்கும். ஸோ நம்ம குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டையும் அது எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஹெல்தியான ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.